தமிழனை நாய் சுடுற மாதிரி கர்நாடக நாய் சுட்டு போட்டுருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்நாடகாக்காரன் வந்தாலும் சரி, கர்நாடகா பஸ் வந்தாலும் சரி, அடிச்சு நொறுக்கி கொளுத்தணும். அவன் ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தா தைரியமா பேட்டி கொடுக்குறான் அப்படின்னா நம்மளும் அதை பண்ணணும். அடிக்கு அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டு. நண்பா, நீங்க சொல்றது உண்மையாலுமே புரியுது. உங்களோட கோபம், ஆவேசம் எல்லாமே புரியுது. இது எல்லாம் நம்ம சாதாரண மனுஷனா இருக்கிற நம்மளோட ரியாக்ஷன் இது மாதிரி தான் வெளிப்படும். அதைத்தான் நீங்க சொல்றீங்க. நான் உங்களை தப்பு சொல்லலை. நீங்க எதிர்க்கட்சி எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா ஒரு பதவியில இருக்கோம் அப்படின்னா சட்டப்படி என்ன முயற்சி பண்ணணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். முன்னாடி இருக்கவே முட்டாள்தனமா இருக்கேன் அப்படின்றதுக்காக நம்மளும் முட்டாள்தனமா பண்ணோம் அப்படின்னா இழப்பு நமக்கும் தான். அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அவங்க பண்ணது அதுக்காக சரின்னுலாம் சொல்லல. அவங்க பண்ணது தவறு தான், மிகப்பெரிய தப்பு தான். அதுக்கு புல் ஸ்டாப் வைக்க முடியும். எவன் பண்ணானோ அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றத உண்மை. அதை விட்டுட்டு நம்ம மறியல் பண்றோம் செய்யறோம் அப்படின்னா அடுத்து அவங்களும் இது மறியல் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கர்நாடகாக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கும் புரியும். அப்ப இந்த 3 பேர் போயிட்டாங்க, அதனால நம்ம வந்துட்டு வன்முறையை உருவாக்கலாம், அடிக்கலாம், வெட்டலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி வெட்டணும் குத்தணும் அப்படின்னம்னா இப்ப 3 பேர் போனாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்துட்டு முன்னாடி இருக்கவனும் மனுஷன்தான். யாரும் அந்த தலைவன் தற்கொலையா இருக்கான், முட்டாள்தனமான செயல்களை பேசுறான் அப்படின்றதுக்காக தலைவன் ஏசியில ரூமுக்குள்ள இருப்பான். பாதிக்கப்படுறது யாரு? உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. கர்நாடகக்காரங்கன்னா மட்டும் என்ன, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அங்கேயும் பாதிப்பு தான். தமிழ் மக்களான நம்ம அண்ணன் தம்பி எல்லாருக்கும் பாதிப்பு வரும். தயவு செஞ்சு இந்த பேச்சுகள்லாம் வந்துட்டு உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு பதவியில இருக்கும், ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை நண்பா. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான தூண்டுதல்களை உருவாக்காதீங்க. உணர்ச்சி யோசப்படுறது நியாயமான விஷயங்கள் தான். ஆனா அதை நம்ம தவறான பாதையில செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நீதி நியாயம் கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க. நன்றி.